இயற்கையை வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் மலையாளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வாங்கினா, அதாவது இந்த பைக்கு மாடல் வாங்கினா ஆரோக்கியமாக நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு. அது ஏன்னா பைக்குக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா வண்டி தானே. அது வந்து டூ வீலரில் சின்ன வண்டினாலும் சரி, பெரிய வண்டினாலும் சரி, உட்காந்து ஓட்ட போகிற இடத்துக்கு போகிறோம், நிறுத்துற இடத்துல நிறுத்துகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த நம்ம வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு ஸ்கூட்டர் டைப்பு, அதாவது ஆட்டோமேட்டிக் கியர்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி உங்கள் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். கியர் வண்டிங்கன்றது முதல்ல அந்த மாடல் கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகளுக்காக, வெஸ்டர்ன் கண்ட்ரின்றாங்க இல்லையா. வெஸ்டர்ன் கண்ட்ரி, இந்த அரேபியன் கண்ட்ரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். ரோடுங்கள்லாம் ரொம்ப சரியாக இருக்கும், சிக்னல்லாம் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, மக்கள் கரெக்டாக இருப்பாங்க. அதேமாதிரி டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்போது அங்கே வந்து கரெக்டாக கியரை மாற்றி நம்ம போயிட்டுருக்க முடியும். ஆனால் நம்ம மாதிரி நாடுகளில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகம், டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது, போகிறவங்களும் சிக்னலையும் சரியாக மதிக்கிறது கிடையாது. இவ்வளோ சிக்கல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மாற வேண்டிய ஒரு விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த யதார்த்தத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. என்ன தான் அரசாங்கம் வந்து ஹெல்மெட் போடுங்க, அரசாங்கம் வந்து நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மக்களும் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல, அரசாங்கமும் பார்த்திங்கன்னா சரியான சாலை வசதிகள் செஞ்சு கொடுக்குறதில்ல. ஆனால் இந்த மாதிரி சூழலில் எல்லா விதமான பைக்குங்களுமே ஓட்ட முடியாது நம்ம. அதாவது கியர் வண்டிங்க, லெஃப்டில் வந்து கிளச்சை பிடிச்சி காலில் வந்து கியரை மாற்றி ஃப்ரண்ட்டில் சில வண்டிகள் இருக்கும், சில வண்டிகளில் பேக்கில் கியர் இருக்கும். அப்போது ரைட் சைடு காலில் பார்த்தீங்கன்னாக்கா, வலது சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் இருக்கும். அது இல்லாமல் ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு கால் ரெண்டு கை ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சாதாரண ரோட்டில் ஓகே, டிராஃபிக் இல்லாத இடங்களில் ஓகே. ஆனால் டிராஃபிக்கான இடங்களில் பார்த்தீங்கன்னா இது நாலுமே ஒர்க் பண்ணும்போது நிறைய சிக்கலாகிடுது. இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதில் விபத்துகள் அதிகம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளச்சை பிடிச்சி கியர் மாற்ற அல்ப்பு பட்டுக்கிட்டு அந்த டாப் கியரில் போயிடுறாங்க. இதில் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. இதே இப்போ ஆட்டோமேட்டிக் கியர் உள்ள வண்டின்னு வச்சுங்களேன், எந்த இடத்துல ஸ்பீட் பண்ணணும், எந்த இடத்துல குறைக்கணும், இதை அழகாக கண்டிப்பாக வந்து கடைபிடிக்க முடியும். அப்போது இன்னொன்று மெதுவாகவும் போக முடியும். வயதானவங்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கப்புள்ஸு குழந்தைய வச்சுக்கிட்டுலாம் போவாங்க இல்லையா. இந்த மாதிரி எதனால வந்து பாதுகாப்பாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கூட்டர் டைப்பு, உதாரணத்துக்கு சில வண்டிங்க சொல்கிறேன், அதுக்காக அந்த வண்டி வாங்குன்னு சொல்ல வரல, உதாரணத்துக்கு மாடலுக்கு சொல்கிறேன். இந்த டிவிஎஸில் ஜூபிட்டர்னு ஒரு மாடல் இருக்குது, அது ஸ்கூட்டிலாம் சொல்லுவாங்க. அது ஆக்டிவா 4G 5G இந்த மாதிரி வண்டிகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஹோண்டா கம்பெனியில் போட்டிருக்கிறாங்க, சில மாடல்கள் போட்டிருக்கிறாங்க. டியோன்னு சொல்லி ஹோண்டாவில் அதுவும் போட்டிருக்கிறாங்க. ஹீரோவில் வந்து ப்ளஷர்னு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வண்டிங்க. அதாவது நான் இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஆட்டோமேட்டிக் வண்டி. நீங்கள் வந்து கியரை வந்து கிளச்சிங் கியரையும் பிடிக்க வேண்டியில்லை, அப்படியே ஸ்லோவாக நீ ஆக்சிலேட்டரில் போகலாம். ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட மைலேஜ் குறையும், லிட்டர் மைலேஜ் குறையும். உதாரணமாக மற்ற வண்டிங்க 80 கொடுக்குது கியர் வண்டினா, இது பார்த்திங்கன்னா 40 தான் கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் யோசிக்கணும், வண்டியோட மைலேஜை விட நம்ம வாழ்க்கையோட மைலேஜ் ரொம்ப முக்கியம் இல்லையா. வண்டி மைலேஜ் குறைஞ்சாலும் பரவாயில்ல, 80 கொடுக்க 40 குறைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம சேஃப்டியாக போனால் போதும். ஆனால் ஒரு விபத்தாகி போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையுடைய மைலேஜ் குறைஞ்சி போயிடும். அதனால் நல்ல சாலை வசதிகள், நல்ல வந்து பாதுகாப்பான டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற சிட்டிகளில் நீங்கள் என்ன வண்டினாலும் பயன்படுத்துங்க. ஆனால் சாதாரணமாக கிராமப்புறங்கள்லேயோ, சாதாரணமான டிராஃபிக்கில் உள்ள பகுதிகள்லேயோ, யதார்த்தமான டேமேஜாக இருக்கிற சாலை இந்த மாதிரி பகுதிகள்லேயோ கூடுமான வரையிலும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வண்டி யூஸ் பண்ணுங்கள். குடும்பத்துக்கும் சரி, இது அதுலேயும் ஸ்டைலிஷான வண்டிலாம் வந்திருக்குது, இளைஞர்கள் பெண்கள்லாம் ஓட்டலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஆரோக்கியம், அதோடு உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் பல வருடங்களாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பைக்கும் ஓட்டுறாள் தான், ஸ்கூட்டரும் ஓட்டுறாள் தான். ஆனாலும் நான் பண்ண ஆராய்ச்சி, நான் நடந்த விபத்துகள், நடந்த வந்த பேஷண்ட்டுங்கள விவரங்கள், அது மாதிரிலாம் நான் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது ஸ்கூட்டரில் போகிறவங்க ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய வண்டிங்களில், கியர் உள்ள வண்டிகளில் போகும்போது அது பாதுகாப்பு இல்லை. அதனால் தவிர்த்துக்கிறது நல்லது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்க பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.